ஆண்டவர் நல்லவர். நம்மோடு கூட கர்த்தர் இன்றைக்கும் பேச அவர் ஆயத்தமாக இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 46 மற்றும் 47 வசனங்கள். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. ஹல்லேலூயா. இயேசு நம்மோடு கூட இருந்தால், இம்மானுவேலர் நம்மோடு கூட இருந்தால், நிச்சயமாக நம்முடைய ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்தும், நம்முடைய ஆவி களி கூறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு எளிதான சூழ்நிலையில் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, பாடப்பட்ட பாடல் அல்ல, தேவனை உயர்த்தி எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல. நீங்கள் நல்லா கவனிக்கணும். நான் இப்போ கர்ப்பவதி ஆயிருக்கிறேன்னு சொல்லி மரியாள் போய் யார்கிட்டையாவது சொன்னான் என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கணவனுக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெட்ரோத்தல் பீரியடில் இருக்கிற ஒரு யங் லேடி திடீர்னு வந்து சொல்கிறாங்க நான் கன்சீவ் ஆகிருக்கிறேன். யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் அப்படின்னு சொல்லி கேப்ரியல் என்னை வந்து மீட் பண்ணார். அவர் தான் இப்படிலாம் சில காரியங்களை சொன்னார்னு விளக்கமாக சொன்னால் கூட யாராவது என்ன செய்வாங்க? அப்படியாமா, ஓ ஒருவேளை அப்படி கூட நடந்திருக்கலாமோ அப்படிலாம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாதுங்க. இது நியாயப்பிரமாணத்தின்படி, நியாயப்பிரமாண காலத்தில் பின்பற்றி வந்த வழக்கத்தின்படி எல்லாரும் சட்டத்திட்டங்களை கை கொண்டிருந்த காலகட்டம். இப்போ இந்த மரியாள் போய் நான் இப்போ கருவுற்றிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது அவர்களுக்கு நிந்தனையாய் மாறிவிடும், அது அவர்களுக்கு அவமானமாய் மாறிவிடும், அது அவர்களுடைய உயிருக்கு ஆபத்தாக மாறிடும். ஏன்னா நியாயப்பிரமாண விதிப்படி அவர்கள் கல்லெறிந்து என்ன செய்யணும்? கொல்லப்பட வேண்டும். இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ வயிற்றுல குழந்தை இருக்கு, மனசில் எப்படி இருக்கும்? படபடப்பு இருக்குமா? பயம் இருக்குமா? பதட்டம் இருக்குமா? கன்செப்ஷன்ங்கிறது ஒரு சந்தோஷமான காரியம். ஆனால் இதை சந்தோஷமாக சொல்ல முடியுமா? யார்ட்டையாவது போய் இதை பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பெண்மணி சொல்லுகிறார்கள், என் ஆத்துமா தேவனை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகளை, கிறிஸ்தவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கும் ஆவியில களி கூறுதல்களுக்கும் எந்த தடையுமே கிடையாதுங்க. யாரும் தடையா இருக்க முடியாதுங்க. சூழ்நிலை ஒரு பொருட்டு அல்லங்க. வாழ்க்கையில நடக்கும் எந்த சம்பவங்களும் சாக்கு போக்குகளாக இருக்கவே முடியாதுங்க. ஆனால் நம்ம பிரச்சனை என்னென்னா, என் வாழ்க்கையில் இது நடந்துட்டு அதனால தான் என்னால் துதிக்க முடியல, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பெரிய சோகம் ஏற்பட்டு விட்டது, அதனால தான் என் ஆவியில் என்ன இல்லை, ஒரு களி கூறுதல் இல்லை, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல, என்னால் எல்லாரோடும் பகிர்ந்து கொள்வதற்கு என்ன செய்ய முடியல, மனம் திறந்து பேச முடியல, மற்றவர்கள் இருப்பது போல சகஜமாக என்னால் வாழ முடியலன்னு சொல்லி ஈஸியாக நம்ம ஒரே வார்த்தையில் நம்மளுடைய பிரச்சனையை சொல்லிட்டு, இதுக்கு தான் நான் அமைதியாக இருக்கிறேன், இதுக்கு தான் ஆண்டவரை பாடாமல் நான் அமைதியாக மௌனமாக இருக்கிறேன், இதுக்கு தான் ஸ்தோத்திரம் பண்ணாமல் நான் எப்படி இருக்கிறேன், சும்மா இருக்கிறேன், இதுக்கு தான் கை தட்டாமல் ஆவியில் நிரம்பாமல் அப்படியே நான் உண்டு என் வேலை உண்டுன்னு பொறுமையாக நினச்சிக்கிறேன் இருக்கிறேன் நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடும். இல்லை தெய்வ பிள்ளைகளை, இம்மானுவேலர் உங்கள் கூட இருப்பாரானால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், நீங்கள் எந்த பாதையின் வழியாக கடந்து போய் கொண்டிருந்தாலும், உங்கள் சரௌண்டிங்ஸ் எப்படி இருந்தாலும், உங்கள் சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருந்தாலும், நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தவும் உங்கள் ஆவி களி கூறவும் தடையில்லை. அல்லேலூயா. வருஷ கடைசிக்கு வந்திருக்கிறோம். இதற்கு முன்பு என் ஆத்மாவில் தேவனை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு எனக்கு பலன் இல்லை நீங்கள் சொல்லியிருந்திருக்கலாம். என் ஆவியில் களி கூறுவதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் நீங்கள் அப்படி இருக்கவே கூடாது. அல்லேலூயா. உயிரையே பணைய வைக்கிற சூழ்நிலை வந்தாலும் என் ஆத்மா தேவனை மகிமைப்படுத்தும். இந்த உலகமே என்னை இகழ்ந்தாலும், என்னை அவமானப்படுத்தினாலும், என்னை நிந்தித்தாலும், என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறும். அல்லேலூயா. நான் சொல்ற இந்த உண்மையை யாரு நம்பாம போனாலும், நான் ஏதோ அவங்களை ஏமாற்றுகிறேன் என்று நான் நிராகரிக்கப்பட்டாலும், என்னுடைய உண்மையை என்னால் நிரூபிக்க முடியாமல் போனாலும், நான் தேவனை மகிமைப்படுத்துவதை நிறுத்த மாட்டேன். என் ஆவியில் நான் களி கூறுகிறத நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஹல்லேலூயா. அப்போ ஆத்துமா தேவனை மகிமைப்படுத்தவும் ஆவியிலே கலிகுறவும் மரியாளுக்கு கிடைத்த அந்த பாக்கியத்திற்கு என்ன காரணம்?
ஒரு 3 காரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த அனுபவம் நமக்குள் இருக்குமானால் நிச்சயம் நம்மாலும் இப்படிப்பட்ட கடினமான காலகட்டங்களிலும், அல்லேலூயா, யாருக்குமே நடக்கக்கூடாது சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்படி நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு சூழ்நிலைகளிலேயும் நம்முடைய ஆத்மாவில் ஒரு தொய்வு ஏற்படாது, நம்முடைய ஆத்மாவில் ஒரு வறட்சி ஏற்படாது. நம்முடைய ஆத்மா யாரை மகிமைப்படுத்தும்? தேவனை மகிமைப்படுத்தும். நம்முடைய ஆவின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, கர்த்தர் தந்த தீபம், தேவனோடு தொடர்பு கொள்ள நமக்குள் வைக்கப்பட்டிருக்கிறத இந்த ஆவி, இது எப்பவும் அனலாக இருக்கும். இந்த ஆவியில் எப்பொழுது ஒரு கலிகூறுதல் இருக்கும். அல்லேலூயா. அப்போ முதலாவது இந்த கடினமான பாதைகளிலேயும் இந்த மரியாளால் எப்படி மகிமைப்படுத்த கலிகூற முடிந்ததுன்னா தேவனோடுள்ள உறவு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவர்கள் வாழ்ந்த காலம் இருண்ட காலம். இந்த இருண்ட காலத்தில் தெய்வீக தொடர்பே கிடையாது, தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடே கிடையாது. இந்த தேவ ஜனங்களுக்கு தெய்வீக சந்திப்பு ஏற்பட்டதாக இடையில பார்க்கவே முடியும். மல்கியாவிலிருந்து மத்தேயு வரைக்கும் தேவனுடைய அந்த சத்தத்தை ஜனங்கள் என்ன செய்யல, கேட்ட மாதிரி எவிடன்ஸ் இல்லை. பரலோகத்திலிருந்து பூமிக்கு எந்த விதமான கம்யூனிகேஷனும் இல்லை. ஆனால் அந்த காலகட்டங்களிலும் சில குறிப்பிட்ட தேவ பிள்ளைகள் தேவனோடு உறவாடி இருக்கிறார்கள், தேவனோடு நெருங்கி இருந்திருக்கிறார்கள், தேவனோடு அவர்களுக்கு ஒரு நல்ல உறவு இருந்திருக்கிறது. பாருங்க, இந்த அம்மா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தா கேப்ரியலை கரெக்டாக அவங்க வீட்டுக்கு கர்த்தர் அனுப்பியிருப்பார். பாருங்க, எத்தனை பேர் இருந்திருக்கலாம் அந்த நாட்களில். திருமணமாகாமல் எத்தனையோ வாலிப பெண்கள் என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். பக்தியுள்ள பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளாக கூட அவங்க என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கும் தேவனுக்கும் இருந்த உறவை காட்டிலும் மரியாளுக்கும் தேவனுக்கும் இருந்த உறவு அது ரொம்ப நல்லதாக இருந்ததுனால தான் கேப்ரியல் ஆண்டவர் யார் வீட்டுக்கு அனுப்பினார்? மரியாள் வீட்டுக்கு அனுப்பினார். அவர் வந்து சொல்றார், நீ கிருபை பெற்றவள். கேப்ரியல் வந்து அவரை வாழ்த்துறார். பாருங்க, அந்த அம்மாவுக்கு ஆச்சரியமா இருக்கு, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ. என்னை வந்து வாழ்த்துற அளவுக்கு நான் யாருங்க? அவங்க சொல்றாங்க, நான் கர்த்தர் என் அடிமையின் தாழ்மை என்ன செஞ்சாராம் நோக்கி பார்த்தார். அப்போ அவங்க எவ்வளோ லோவஸ்ட் லெவலில் தன்னை வச்சு பார்க்குறாங்க பாருங்க. அப்போ இந்த சமுதாயத்தில் மற்றவர்களோடு தன்னை உயர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் இல்லாமல் இருந்தாலும் தேவனோடு உள்ள உறவில் உயர்ந்த நிலையில் இருந்தாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பணத்தில் மற்றவர்களோட உயர்ந்த நிலையில் இல்லாமல் இருக்கலாம், பதவியில் மற்றவர்களோடு நீங்கள் உயர்ந்த நிலையில் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் லைஃப் ஸ்டேட்டஸ் ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் மற்றவர்களோடு உயர்ந்தவர்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனோடு உள்ள உறவில் எல்லார காட்டிலும் உயர்ந்தவர்களாக இருக்க ஒரு நல்ல வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு. எத்தனை பேர் இதை ஏற்றுக்கிறீங்க? எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், இது யாரோ ஒரு சிலருக்கு மாத்திரமல்ல, எல்லார காட்டிலும் நீங்கள் தேவனோடு ஒரு நெருக்கமான உறவு வைத்துக் கொள்வதற்கு இன்றைக்கும் உங்களுக்கு வாசல் திறந்து தான் இருக்கு. நீங்கள் விரும்பினால் இந்த தேவனோடு உங்கள் உறவை ஐக்கியப்படுத்தி கொள்ளலாம், வலுப்படுத்தி கொள்ளலாம். அல்லேலூயா. இவங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட அந்த கணவர் யோசேப்பை குறித்து பைபிள் பார்க்குறோம், அவர் நீதிமானா இருந்தன்னு. இவர்களுடைய உறவின் முறையாக இருந்த சகரியா எலிசபெத்தை பார்க்குறோம், அவங்க தேவன் நியமித்த கற்பனைகளின்படி நடந்தவர்கள், தேவ பக்தியாய் நடந்தவர்கள், நீதியாய் நடந்தவர்கள். அப்போ பாருங்க, ஏதோ ஒரு சின்ன கூட்டம் அந்த இருண்ட காலத்திலும் தேவனோடு நல்ல உறவில் தான் என்ன செஞ்சுருக்காங்க, இருந்திருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இன்னைக்கும் பாவம் நிறைந்த இந்த உலகத்தில், இருள் நிறைந்த சூழ்நிலையில் நம்மை சுற்றி என்னெல்லாமோ நடக்கலாம். எத்தனையோ அசுத்தங்கள் இருக்கலாம், அநியாயங்கள் இருக்கலாம், அக்கிரமங்கள் இருக்கலாம். ஆனால் இவைகளுக்கு நடுவிலும் நாம் தேவனோடு நெருக்கமான உறவாய் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தேவனோடு இருக்கிற இந்த உறவில் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா உங்கள் ஆத்துமா தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். உங்கள் ஆவியில் ஒரு களி கூறுதல் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஆவியை ஆண்டவர் தந்ததே அவரோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான், அவரோடு உறவாடுவதற்கு தான். அப்போ நீங்கள் அந்த அனலோடு இருக்க இருக்க நீங்களும் என்ன செஞ்சிருவீங்க, அனலாக மாறிடுவீங்க. நீங்கள் அந்த பிரகாசத்தோடு இருக்க இருக்க நீங்களும் அந்த பிரகாசமாக மாறிடுவீங்க. நீங்கள் அந்த வெளிச்சத்தோடு இருக்க இருக்க நீங்களும் வெளிச்சமாக மாறிடுவீங்க. அந்த ஐஸ்வர்யத்தோடு நீங்கள் இருக்கும்போது, அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்றோடு நீங்கள் இருக்கும்போது நீங்களும் ஆசீர்வாத வாய்க்காலாய் மாறிவிடுவீர்கள். அப்போ உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் அதை பற்றி உங்களுக்கு என்ன இருக்காது,
கவலையே இருக்காது. உங்கள் ஆத்மாவை அதை டச் பண்ணவே முடியாது, உங்கள் ஆவியை அதை டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. ஏன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கனெக்ஷன் எப்படி இருக்கு? சரியாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அல்லேலூயா. அப்போ இந்த வருஷ கடைசியில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடன் பிரச்சனையினால என் ஆத்மா சோகமாக இருக்குது, வியாதி வந்ததுனால என் மனசு சங்கடப்பட்டு போச்சு, குடும்ப பிரச்சனையினால என் வாழ்க்கையில் என்ன போச்சு? நிம்மதியே போச்சு. அது சரியில்லை, இது சரியில்லைன்னு 1008 காரணங்களை நம்ம சொல்லிட்டு இதற்கு முன்பு துதிக்காமலோ ஆவியிலே கலிகூறாமலோ இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் அது ஒரு பொருட்டே இல்லை. நான் தேவனோடு வைத்திருக்கிற உறவு ஒழுங்காக இருந்ததுன்னா என் ஆத்மா தேவன் என்ன செய்யும்? மகிமைப்படுத்தும். என் ஆவியில் ஒரு கலிகூறுதல் தன்னால் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த உறவை நீங்கள் செக் பண்ணுங்க. தேவனோடு உங்களுக்கு இருக்கிற இந்த உறவை நீங்கள் செக் பண்ணணும். ஆண்டவர் உங்களோடு இருக்க தான் விரும்புகிறார். அவர் உங்களோடு வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் உங்க கூட ஒவ்வொரு நொடியும் பேச விரும்புகிறார். அவருடைய மனதை உங்கள்கிட்ட அவர் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம கஷ்டத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லிடலாம், நம்ம பிரச்சனையெல்லாம் அவர்கிட்ட சொல்லிடலாம், நம்ம தேவையெல்லாம் அவர்கிட்ட கேட்டுடலாம், நம்ம பாரத்தெல்லாம் இறக்கி வச்சிடலாம். ஓகே, இதெல்லாம் பிகினர் லெவல், இதெல்லாம் ஆரம்ப நிலை. அதெல்லாம் உண்மைதான். அதற்கெல்லாம் ஆண்டவர் ஆயத்தமாக தான் இருக்கிறார். ஒரு சின்ன வேதனையை கூட நீங்கள் அவர்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும், ஒரு சின்ன தேவை கூட நீங்கள் அவர்கிட்ட சொல்லணும். அதை அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் நீங்களும் அவரும் இணைய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இந்த உறவில் நீங்கள் வளர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் போய் உங்கள் காரியத்தை ஒரு நாள் நினைச்ச மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் செய்கிறேன். அதைத்தான் இங்கே மரியாள் செஞ்சாங்க. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, எனக்கு நிந்தனை வரும் தெரியும், ஆனாலும் நான் ஆண்டவருக்கு அடிமை. என்னை இந்த உலகம் அவமானமாக பேச எனக்கு புரியுது, ஆனாலும் நான் ஆண்டவருக்கு அடிமை. என் கணவர்கிட்ட போய் இந்த உண்மையை சொன்னால் அவர் எனக்கு என்னை ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரான்னு என்ன செய்யாது தெரியாது, ஆனாலும் நான் ஆண்டவருக்கு அடிமை. நியாயப்பிரமாண விதிகளுக்கு முன்பாக என்ன கல்லெறிஞ்சு கொல்ல போகிறாங்களா இல்லையா எனக்கு தெரியாது, ஆனாலும் நான் ஆண்டவருக்கு அடிமை. ஏன்னா எனக்கு இந்த உறவு தான் முக்கியம். தேவனோடு எனக்கு உள்ள உறவு தான் முக்கியம். என் குடும்பத்தோடு உள்ள உறவை காட்டிலும், எனக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கு என் கணவரோடு இருக்கிற உறவை காட்டிலும், என்னை சுற்றி இருக்கிற ஒரு சொசைட்டியோடு எனக்கு இருக்கிற உறவை காட்டிலும் என் ஆண்டவரோடு இருக்கிற உறவு தான் எனக்கு முக்கியம். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இந்த கமிட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா இந்த கனெக்ஷன் கட்டாவே செய்யாதீங்க. ஆண்டவரே எதுனாலும் பரவாயில்லப்பா, நான் நீங்கள் சொல்கிறத கேட்டு என் வாழ்க்கையில் அது நடக்கிறதுக்கு நான் என்னை தாராளமாக ஒப்பு கொடுக்குறேன், என் வயிற்றை நான் அதுக்கு ஒப்பு கொடுக்குறேன், அல்லேலூயா, என் கர்ப்பத்தை அதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த மரியாள் தன்னை தேவனுக்கு விட்டு கொடுத்தது போல உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும், உங்கள் உடலின் ஒவ்வொரு பகுதியையும், உங்கள் மனதையும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்கள். இந்த உறவு வலுப்படும். ஆண்டவரோடு இருக்கிற உறவில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. இந்த வருஷத்தை முடித்து புது வருஷத்துக்கு போகும்போது வீக்கான உறவோடு போகக்கூடாது, பழுதடைந்த உறவோடு போகக்கூடாது, உறவில் நிறைய பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போகக்கூடாது. புதுப்பிக்கப்பட்டவர்களாக, உறவு வலுப்படுத்தப்பட்டவர்களாக தான் நம்ம நுழையணுமே தவிர என் உறவு பிரிந்த நிலையில் இருக்குங்கிற பரிதாபத்தோடு நம்ம என்ன செய்யக்கூடாது, நுழையக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 2, ரெண்டாவது, ஆத்துமா தேவனை மகிமைப்படுத்த ஆவியிலே கலிகூறுதல் உண்டாக இந்த மரியாளுடைய வாழ்விலிருந்து ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிற ஒரு காரியம் என்னன்னா, பரிசுத்தவான்களின் ஐக்கியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு கர்த்தர் உறவுகளை தந்திருக்கிறார், நமக்கு நல்ல குடும்ப உறவுகளை தந்திருக்கிறார், உடன் பிறப்புகளை தந்திருக்கிறார். நமக்குன்னு சொல்லி ரத்தம் சம்பந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் இருக்குது, ஃபெலோஷிப்ஸ் நமக்கு நிறைய பேரோட இருக்குது. ஆமாவா இல்லையா? நம்ம பை பர்த் ஒரு ஃபேமிலியோடு அட்டாச்சாக இருக்கும். அப்படிதானா? ஒரு ஊரில் தங்கி இருக்கிறோம், அந்த ஊரில் தங்கி இருக்கிற நிமித்தம் அங்கே நிறைய பேர் அந்த சொசைட்டியில் இருக்காங்க, அவர்களோடு நம்ம தொடர்பில் இருக்கிறோம். படிக்க போகிறோம், கல்லூரிக்கு போகிறோம், பள்ளிக்கூடத்தில் அங்கே நமக்கு ஒரு நெட்வொர்க் இருக்குது. வேலை செய்ய போகிறோம், அங்கே நமக்கு ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. தொழில் செய்கிறோம், அதன் மூலமாக சில உறவுகள் நமக்கு இருக்கிறாங்க. இப்படி நம்முடைய உறவுகளுக்கு பஞ்சமே இல்லை. இந்த உறவுகள் எல்லாம் ஆசீர்வாதம் தான். இந்த உறவுகளுக்காக ஆண்டவருக்கு நல்ல நன்றி சொல்லுங்கள். ஆனால் இந்த உறவுகள் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பரிதாபப்படுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க? பரிதாபப்படுவாங்க. ஆனால் ஆவிக்குரிய உறவு உங்களுக்கு இருந்தால் அவர்கள் உங்களுக்கு பரிந்து பேசுவார். ஆமென் சொல்லுங்க.
இப்போ மரியாளுக்கு உறவின் முறையாக இருந்தவங்க தான் சகரியா, எலிசபெத். இவங்க அதையும் தாண்டி இவர்கள் ஆவிக்குரியவர்கள். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ உறவு வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லலை, ஆனால் உறவை காட்டிலும் ஆவிக்குரிய உறவுகளை நம்ம அதிகமாக நேசிப்போம். ஆவிக்குரிய உறவுகளோடு அதிகமாக நாம் இணைந்திருப்போம். ஆவிக்குரிய உறவுகளோடு நாம் அநேக காரியங்களை என்ன செய்வோம்? பகிர்ந்து கொள்ளும். இப்போ பாருங்கள், இந்த மரியாள் போய் இதை அவங்க யார்கிட்ட சொன்னாலும் அதை எப்படி ஏற்றுக்கொள்வாங்கன்னு தெரியாது. ஆனால் இவங்க ஒரு பரிசுத்தவான்களாக இருந்ததுனால இந்த அம்மா ஆவியில் நிறைஞ்சு சொல்கிறாங்க, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. என் சொந்தக்காரியா வீட்டுக்கு வந்தது எனக்கு சந்தோஷம்னு சொல்லியிருக்கணும். அப்படிதானே? மரியாளே, உன்னை பார்த்து எத்தனை வருஷமாச்சு, நீ உன்னை சின்ன பிள்ளையில பார்த்து நீ இவ்வளோ வளர்ந்துட்டியா, உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷம்னு ஹக் பண்ணி கிஸ் பண்ணியிருந்தா அது வேற, அது உறவு. ஆனால் பரிசுத்தவான்களின் ஐக்கியம் என்பது அது அல்ல. இப்போ அவங்க வயிற்றில் இருக்கிற குழந்தைய அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. இவங்க என்ன சொன்னாலும் அதை பொய்ன்னு சொல்லி அவங்க என்ன செய்ய போகிறதில்ல, நினைக்க போகிறது. ஏன்னா இவர்கள் ஆவிக்குரியவர்கள், இவங்களால் நிதானிக்க முடியும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஆகவே ஆவிக்குரிய ஐக்கியம் உங்களுக்கு இருந்தால் உங்கள் ஆத்மா தேவனை மகிமைப்படுத்தும். வேற உறவுங்கன்னா உங்கள் ஆத்மாவை அதை காயப்படுத்திடும். 1000 தான் இருந்தாலும் வந்தியா இரு, சாப்பிடு, பேக் பண்ணி போயிரு. நீ வயிற்றில் சுமந்துட்டு இருக்கிறத மூடி என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. அப்படியே மறைச்சாலும் எத்தனை மாதம்தான்? 3 மாதம்தான். நீ ஏன் வீட்டில் இருந்தன்னு வெளியே யாருக்காவது தெரிய வந்ததுன்னா உன் மேலே விழுற அதே கல் யார் மேலே விழும்? ஏன் இந்த தப்புக்கு நீனு உடன் போயிட்டன்னு எனக்கும் என்ன வந்துடும்? பிரச்சனை வந்துடும். மரியாதை, நீ வந்ததுக்கு ரொம்ப நன்றிமா, நீ எப்படி வந்தியோ அப்படி என்ன செஞ்சிரு, திரும்ப போயிருன்னு அனுப்பிடும். அப்படி அனுப்புனா அது சாதாரண உறவு. ஆனால் இங்கே இது ஒரு ஆவிக்குரிய உறவு. 3 மாதம் மரியாள் சகரியா எலிசபெத் வீட்டில் தங்கி இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா இவங்களும் கேப்ரியலை சந்திச்சிருக்காங்க, அந்த எலிசபெத் கணவரும் கேப்ரியலை சந்திச்சிருக்காங்க. இவங்களுக்கும் ஒரு நற்செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கு, அவருக்கும் ஒரு நற்செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கு. அவர் நம்ப முடியாததுனால வாய் பேச முடியாத ஒரு ஆளாக என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்கணும். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய உறவில் இருக்கிற முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கிற உறவுகளை நீங்கள் பெருசுபடுத்த மாட்டீங்க. அவங்கள மதிக்கணும், அவங்கள கனம் பண்ணணும், அவங்கள நேசிக்கணும். அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் கரெக்டாக என்ன செய்யணும், செய்யணும். அன்பாக இருக்கிறதுலாம் ரொம்ப அவசியம்தான். ஆனால் போய் ஐக்கியப்பட மாட்டோம். ஏன் பைபிள் சொல்லுது துன்மார்களுடைய ஆலோசனையில் நடக்க, பாவியோட வழியில் நிற்க, பரியாசக்கார உட்கார இடத்துல நீ உட்காராத, வீணரோடு தோழன் ஆகாத. அல்லேலூயா. பெருந்தீனிக்காரனோட சேராத, குடிகாரனோட தொடர்பு என்ன செய்யாத, நீ வைக்காத. அல்லேலூயா. இந்த மாதிரி ஆட்களோடலாம் நமக்கு என்ன இருக்கக்கூடாது, ஒரு ஃபெலோஷிப்பை என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாதுன்னு ஏன் பைபிள் சொல்லுது? அது ஆத்மாவை கரப்படுத்திடும். ஆனால் ஆவிக்குரிய உறவு, ஆவிக்குரிய ஐக்கியம் என்பது உங்கள் ஆத்மாவை பலப்படுத்தும். நீங்கள் சோர்ந்து போயிருப்பீங்க, ஆனால் அவங்கள்ட்ட இருந்து வர்ற பரிசுத்த ஆவியின் நிறைவில் ஒரு வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். சாதாரணமாக இந்த பூமியில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற உறவுகளை காட்டிலும் ஆவிக்குரிய உறவுகளின் முக்கியத்துவம் பெருசுன்னு சொல்கிறவங்க நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நம்மை சார்ந்தவர்கள் தான், நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான், நம்மை நேசிப்பவர்கள் தான், நமக்கு ஒரு கஷ்டம்னா துடிக்கிறவங்க தான். ஆனால் இவர்களால் நமக்காக பரிதாபப்பட தான் முடியும். ஆனால் அதே நேரத்தில் ஆவிக்குரியவர்களாக இருப்பார்களானால் அவர்கள் முழங்காலில் நின்று நமக்காக பரிந்து பேச முடியும். அவர்களுடைய கண்ணீர் நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வருவதற்கு வழி இருக்கிறது. ஒரு நாள் அவர்கள் உங்களுக்காக ஜெபிக்கும் அந்த ஜெபம் உங்களை இக்கட்டிலிருந்து விடுவிக்க கூடியதாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அதனால இந்த வருஷத்தில் இதுவரைக்கும் உங்கள் ஃபெலோஷிப், உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம் கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். நீங்கள் யாரோட பெரும்பாலான நேரங்களை செலவு செய்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம தேவனோடு உறவுன்னு சொன்னோம். 24 மணி நேரத்தில் நீங்கள் தேவனோடு எவ்வளோ நேரம் செலவு பண்ணி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். அந்த 24 மணி நேரத்தில் மற்றவர்களோடு நாம் இருக்கிற இடங்கள், நேரங்களை பாருங்கள். படிக்க போகிற இடத்துல, வேலைக்கு போகிற இடத்துல, அல்லது நமக்கு சொந்த அலுவலகம் நம்ம போகிற இடத்துல நம்ம சந்திக்கிற மனிதர்களோடு தான் நம்ம பெரும்பாலும் என்ன செய்கிறோம், நேரங்களை நம்ம செலவு பண்ணுறோம். ஆனால் நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறவங்களோட எவ்வளோ நேரம் செலவு பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள்.
உங்கள் ஆத்மாவுக்காக உத்தரவாதம் பண்ணுறவங்கள்ட்ட நீங்கள் என்ன ஷேர் பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அதை உடனே தேவ சமூகத்தில் கொண்டு போய் மன்றாடுகிற நபர்களை நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அன்னைக்கு ராத்திரி விழித்திருக்கிற ஒரு நபர் உங்களுக்கு உண்டா? உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத கேள்விப்பட்ட உடனே அந்த பிரச்சனைக்காக தேவ சமூகத்தில் நின்று அது தீர்க்கப்படுகிற வரைக்கும் போராடுகிற போராளிகளை நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பலவீனப்பட்டு பாதிக்கப்படும் போது, உங்களுடைய சரீரங்களிலே நீங்கள் உங்கள் பலனை இழந்து தவித்து கொண்டிருக்கும் போது, ஆவியானவரே உன்னத வல்லமை அவங்களுக்கு அனுப்பி அற்புத சுகத்தை தாரும் என்று உங்களுக்காக மன்றாடும் மன்றாட்டு வீரர்கள் உங்களுக்கு உண்டா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபோன் பண்ணால் ஓடி வரக்கு 4 பேர் இருக்கான் மாஸ்டர். வரட்டும், எதுக்கு? கைத்தட்டினா திரும்பி பார்க்க ஒரு 4 பேர் இருக்கான். கண்ணை காட்டினா ஓடி வரக்கு 4 பேர் இருக்கான். அப்படியே கூரை மேலே சாப்பாடு இருந்தால் காக்கா வர மாதிரி பணத்தை தூக்கி போட்டால் பின்னாடி வரைக்கும் 10 பேர் இருக்கான். லெட் இட் பி, இருக்கட்டும். ஆனால் இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? அவன் வருவான், ஏதோ ஒரு காரியத்தை செய்வான், ஆனால் என்கிட்ட பெருசாக எதிர்பார்ப்பான். அல்லேலூயா. நான் அவனுக்கு ஏதாவது பெருசாக நினைச்ச வேண்டியது இருக்கும், கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய நிலையில் ஐக்கியம் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? இவங்களுக்கு நீங்கள் பெருசாக ஒன்று நினைச்ச வேண்டாம், கொடுக்க வேண்டாம். உங்கள்கிட்ட அவங்க பெருசாக ஒன்று என்ன செய்ய மாட்டாங்க, எதிர்பார்க்கவே மாட்டாங்க. இவர்கள் தான் உண்மையிலேயே உங்களுடைய நலம் விரும்பிகள். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய உறவுகளை கனம் பண்ணுங்கள். ஆவிக்குரிய ஐக்கியத்தை வலுப்படுத்துங்கள். ஆவிக்குரியவர்களை நண்பர்களாக்கி கொள்ளுங்கள். பரிந்து பேசி மன்றாடி முழங்காலில் நின்று கண்ணீரோடு உபவாசித்து ஜெபிக்கும் ஒருவரை உங்களுடைய ஜெப தோழர்களாகவோ தோழிகளாகவோ மாற்றிக்கொள்ளுங்கள். அவங்களால தாங்க உங்கள் பிரச்சனையை நிதானிக்க முடியும். உங்கள் சூழ்நிலையை அவங்க தான் டிசைன் பண்ண முடியும் ஆவியில். மற்றவர்கள் உலகம் பார்க்குற மாதிரி தான் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. இந்த மரியாதை எலிசபெத் உலகம் பார்க்குற மாதிரி என்ன செய்யல, பார்க்கல. சகரியா அவங்கள உலகத்தார் பேசுறது போல அவங்க மனைவியை பேச விட்டு வேடிக்கைலாம் என்ன செய்யல, பார்க்கல. அவர்கள் 3 மாதம் அவர்களை தங்களிடத்தில் வைத்து ஆதரித்தார்கள். இந்த ஐக்கியம் ரொம்ப முக்கியங்க. அல்லேலூயா. உங்கள் ஐக்கியம் யாரோட இருக்கு? நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம ஐக்கியப்படுகிறோம். யாரோட நம்ம அதிகப்படியான நேரம் செலவு பண்ணுறோம்? அவங்களால நம்ம ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ண முடியுமா? அவங்களால நம்முடைய காரியங்களுக்காக மன்றாட முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப முக்கியம். பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை குறித்து பைபிளில் நிறைய பார்க்கலாங்க. பவுல் அப்போஸ்தலன் பெரிய தேவ மனிதனாக இருந்தாலும் அவன் கூட ஊழியம் செய்கிற ஆட்கள் கொஞ்ச நாள் அவன் சொன்ன இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு அவங்க வர்ற வரைக்கும் இவன் தனியாக தான் நின்று செஞ்சுட்டு இருக்கான், ஊழியம் செஞ்சுட்டு இருக்கான். ஆனால் அவங்கள பார்த்த உடனே அவனுக்கு சந்தோஷம், ஆவியில் வைராக்கியம், செஞ்சுட்டு இருக்கிற வேகம் இப்போ கூடுது. அல்லேலூயா. தைரியமாக இன்னும் செயல்படுறான். அப்போ பரிசுத்தவான்களின் ஐக்கியம்தான் உங்களுக்குள்ள கவலை, சோர்வு, பாதிப்பு உங்களை முடக்காதபடி அது உங்களை தூக்கி எழுப்பும், தட்டி எழுப்பும். அது உங்களை உற்சாகப்படுத்தும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3வது, இந்த 2 மையமாக வச்சு தான் 3வது தேவனோடு உள்ள உறவும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் சரியாக இருந்ததுன்னா 3வது உங்களை மகிமைப்படுத்தவும் கலிகுறவும் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனோடு யார் நல்ல உறவில் இருக்கிறாங்களோ, பரிசுத்தவான்களோடு யார் நல்ல ஐக்கியத்தில் இருக்காங்களோ அவர்களுக்குள்ளதான் கிரியை செய்வார். ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் நினைச்சிருக்காங்க பரிசுத்த ஆவியானவருக்கு வேற வேலையே இல்லைன்ட்டு. அப்படிலாம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் செய்கிற வேலையை வேற யாராலும் செய்யவே முடியாது, செய்யவே முடியாது. இப்போ இவ்வளோ தைரியத்தை இந்த மரியாளுக்கு யார் கொடுத்துருப்பான்னு நினைக்கிங்க? பரிசுத்த ஆவியானவர் தான். அல்லேலூயா. இப்போ இந்த சகரியா, எலிசபெத் இவங்க இருக்காங்களே, இவங்க வாழ்க்கையை பாருங்க. சகரியாவையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டுன்னு பைபிள் எழுதியிருக்கு. எலிசபெத்தும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டுன்னு எழுதியிருக்கு. சிமியோன் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதர் பாருங்க, அவன் மேலே பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருந்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அவன் ஆவியின் ஏவுதலினாலே ஆலயத்துக்கு வந்தான். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை பாருங்க. பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும் சந்தோஷத்தினாலும் ஆறுதலோடு சபைகள் வளர்ந்து என்ன செஞ்சுதான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னா அவர் சந்தோஷத்தை கொடுப்பார். உங்கள் உள்ளத்தை அவர் மகிழ பண்ணுவார். உங்கள் ஆவியில் அவர் ஒரு கலிகூறுதலை கொடுப்பார்.
ஆனால் உங்களை சுற்றிலும் எப்படி தான் இருக்கும்? கடினமாக தான் இருக்கும். ஆனால் இவர் உள்ள இருந்து உங்களை என்ன செய்வார்? சந்தோஷப்படுத்திட்டே இருப்பார். எத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுது? நல்லா சந்தோஷமாக சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த மரியாளுக்கு சிமியோன் மூலமாக ஒரு ப்ராஃபஸி வருது. அப்படி வரும்போது ஒரு வார்த்தை வருது, உன் ஆத்மாவையும் ஒரு பட்டை என்ன செய்யும்? உருவிட்டு போவோம். நீ ஏதோ ஒன்றே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்க, ஆண்டவரோடு நல்ல ஒரு உறவில் இருக்கிற, பரிசுத்தவான்களோடு ஒரு நல்ல ஐக்கியத்தில் இருக்கிற, அப்படிங்கிறதுனால எல்லாமே உனக்கு ஃபேவராக இருக்கும். அப்படி கிடையாது. உன் ஆத்மாவையும் ஒரு பட்டை என்ன செய்யும்? ஏன்னா நீ ஆசாசியாக பெற்று வளர்த்து ஆளாக்கி இந்த உலகத்துக்கு ரட்சகராக விடுற பற்றியா, இவரை உன் கண்ணுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? காரி துப்புவாங்க. உன் கண்ணுக்கு முன்னாடி அவரை வாரினால் என்ன செய்வாங்க? அடிப்பாங்க. உன் கண்ணுக்கு முன்னாடி அவர் உடலை சிதைப்பாங்க. நியாயமே இல்லாமல் அநியாயமாக உன் கண்ணுக்கு முன்னாடி இந்த மகனை நீ பலி கொடுக்க வேண்டியது இருக்கும். எந்த தாயால் தாங்க முடியும்? தான் பெத்த பிள்ளை தாங்கன்னு முன்னாடி அடிபட்டு சாகிறத யாராவது பார்க்க முடியுமாங்க? ஒரு பட்டயம் ஆத்மாவை என்ன செய்யும்? உருவி போகும். ஆனால் இதையும் தாங்கிட்டு ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துது. ஆவி தேவனுக்குள்ள களி கூறுது. சந்தோஷமா இந்த இயேசுவை சிலுவைக்கு அனுப்புது. சிலுவைக்கு அருகிலும் நின்று காத்து கொண்டு இருக்கிறது. அது மாத்திரம் அல்லாமல் 120 பேர் மேலே கூடியிருந்தாங்கல்ல, அந்த கூட்டத்தில் இயேசுவை இரட்சகராய் இந்த ஆத்மா ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டது. அப்படின்னா இந்த ஆவியானவருடைய கிரியை இருக்கிறதுனால தான் from the beginning till the end. அல்லேலூயா. ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் அந்த மகிமைப்படுத்துகிறது குறையவே இல்லைங்க. அந்த களி கூறுதல் நிற்கவே இல்லை. அப்போ வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்ன செய்யும்? இருக்கும். கெயினும் இருக்கும், லாஸ் இருக்கும், விக்டரி இருக்கும், டிஃபீட் ஆகும். அல்லேலூயா. நினைச்ச மாதிரி எல்லாமே என்ன செய்யாது? எல்லா நேரமும் இருக்காது. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பார். ஆனால் உங்க ஆத்மா கர்த்தர் என்ன செஞ்சிட்டே இருக்கும்? மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். உங்க ஆவி களி கூறும். ஆமென். அப்ப தேவனோடு உள்ள உறவு, பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியம், பரிசுத்த ஆவியான். அப்ப நம்மலாம் ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறவர்கள். அப்ப நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை. இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியை பெறாதவங்க காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா மாம்சமான யாவர் மேலே இந்த ஆவியை ஊற்றுவேன் சொன்ன ஆண்டவர் பாரபட்சம் இல்லாமல் பரிசுத்தத்தோடு இந்த அபிஷேகத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த ஆவியை அளவில்லாமல் ஊற்றி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ அபிஷேகம் பெறாதவர்கள் இந்த வருஷ கடைசியில் கொஞ்சம் அதிகமாக ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்கள். உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. ஆவியானவரே என்னை நிரப்பும், உம்முடைய ஆவியின் வல்லமை எனக்கு தேவை, உம்முடைய அபிஷேகத்தை என் மேலே ஊற்றும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்களானால் வாக்குத்தத்தமானது வரவழைக்கப்பட்ட தூரத்தில் உள்ள யாவருக்கும் சமீபமாக இருக்கிறது. உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் சொந்தம். அவர் தம்முடைய ஆவியினால் உங்களை நிரப்புவார். புது வருஷத்துக்குள்ளே போகும்போது பரிசுத்தாவியை பெற்றவர்களாக தான் போகணும். பரிசுத்தாவின் நிறைவை பெறாதவர்கள் என்ன செய்யக்கூடாது? பெந்தேகோஸ்தே திருச்சபையில் இருந்துட்டு அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகம் பெறாத ஒரு ஆளாக இருப்பது நமக்கு அவமானம். அல்லேலூயா. அப்போ இந்த ஆவியின் வல்லமை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகத்தில் நிறைஞ்சி நீங்கள் கர்த்தரை துதிக்கும் போது தான் உங்கள் ஆவியில் ஒரு களி கூறுதல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஆத்மா ஆவின்னு 2 வார்த்தையை நான் திரும்ப திரும்ப என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? சொல்லிட்டே இருக்கேன். ஆண்டவர் எப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற திரித்துவத்தில் இருக்கிறாரோ, இதே போல மனிதர்களாகிய நம்மையும் ஆண்டவர் ஒரு ட்ரினிட்டியில் தான் படைச்சிருக்கிறார். ஆவி, ஆத்மா, சரீரம். இப்போ நம்ம எல்லாரும் ஒருத்தரை பார்க்குறோம். நம்ம எதை தான் பார்க்குறோம்? சரீரத்தை தான் பார்க்குறோம். இந்த சரீரம் உரு மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும். கடைசியில் உருவ அழிஞ்சிடும். அல்லேலூயா. இந்த சரீரத்தை பார்க்கும்போது தான் நமக்கு நிறைய ஏற்றத்தாழ்வு. நான் கொஞ்சம் கலராக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, நான் கொஞ்சம் உயரமாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இப்படிலாம் நிறைய காரியங்களை நினச்சி நம்ம என்ன செய்கிறோம்? வருத்தப்படுறோம். ஆனால் இதனால ஒரு பிரயோஜனம் கூட கிடையாது. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. பிறந்தப்போ எப்படி இருந்தீங்க? அதே மாதிரியே இப்போ இருக்கீங்க? இல்லை. பிறந்தப்போ வேறு மாதிரி இருந்தோம். 2வது பிறந்தநாள் வந்தப்போ நம்ம முகம் மாறிச்சு. 10 வயசு ஆகும்போது வித்தியாசமாக இருந்தோம். அப்படி தானே 15 வயசில் வேறு மாதிரி ஆச்சு. வாலிப பருவம் அதை கடக்கும்போது நடுத்தர வயது, இப்படி பார்த்துட்டே இருந்தால்
நம்முடைய சரீர உருவங்களிலே என்ன ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமாம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு ஃபோட்டோவையும் இப்போ உள்ள ஃபோட்டோவையும் பார்த்தா இது நானா? நமக்கே நம்மளை என்ன செய்யல, அடையாளம் தெரியாத அளவுக்கு இந்த சரீரத்தில் மாற்றங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு மனிதர்கள் பெரும்பாலும் எதை தான் பெருசுபடுத்துறாங்க? இந்த சரீரத்தை தான். ஆனால் வேதத்தின்படி இந்த சரீரம் ஒரு மேட்ரே கிடையாது. இது ஜஸ்ட் அ செல், ஒரு கூடு தான். இது ஒரு கூடு. ஆனால் இதுக்குள்ள ஆத்மா அப்படின்னு ஒன்றும் ஆவின்னு ஒன்று இருக்கு. இந்த ஆவிங்கிறது கர்த்தர் தந்த தீபம். தேவனோடு தொடர்பு கொள்ள மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியம். இந்த ஆவியும் ஆத்மாவும் இணைஞ்சிருக்கும். இதை பிரிக்கவே முடியாது. ஒரு மனிதன் மரித்த உடனே அவன் சொல்லவே வேண்டாம், ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் என்ன செஞ்சிடும், போயிடும். ஆனால் ஆத்மா தான் அது பரலோகத்துக்கு போகிறதா அல்லது நரகத்துக்கு போகிறதாங்கிறது அவனுடைய வாழ்க்கையினுடைய நடவடிக்கைகள் முடிவு செய்து ஆத்மாவை கொண்டு போ. அப்போ இந்த ஆத்மானா என்ன, அது ரொம்ப முக்கியம். இந்த ஆத்மாவில் 3 பகுதி இருக்கு: மனது, உணர்ச்சி, சித்தம். இந்த 3ம் உள்ளடங்கிய ஒரு பகுதி தான் என்னது, ஆத்மா. மனதுங்கிறது யோசனை, மனதுங்கிறது யோசனை. உணர்ச்சி, அதுக்கப்புறம் என்னது, உணர்ச்சி. நீங்க யோசிக்கிறத ஒரு ஃபீலிங்கா எக்ஸ்பிரஸ் பண்றோம் பார்த்தீங்களா? சிரிக்கணும்னு தோணுது, திடீர்னு அழணும்னு தோணுது, திடீர்னு கத்துறோம், திடீர்னு என்னெல்லாமோ பண்றோம்ல, அதான் ஃபீலிங், உணர்ச்சி. சரியா? அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபீலிங். இப்போ சித்தம்னு ஒன்று இருக்கு. சித்தம் இதான் தீர்மானம். இந்த மனசுல யோசிக்கிற யோசனையையும் நமக்குள்ள ஒரு உணர்ச்சி கிளர்ச்சி அடையுது பார்த்தீங்களா, இதை நம்ம எப்படி வெளிப்படுத்த போறோம்னு ஒரு முடிவு பண்றோம் பார்த்தீங்களா, டெசிஷன், தீர்மானிக்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் இந்த சரீரத்தில் வெளிப்படுது. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். அப்போ மனசுல யோசனை, என்ன யோசனை? அதிகாலையில் எழும்பணும். யோசனை வந்துட்டா இப்போ அது ஃபீல் ஆகணும், உணர்ச்சி ஆகணும். அப்போ அந்த உணர்ச்சியை நான் எப்படி வெளிப்படுத்துறது? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா, தேவனே நீர் என் தேவன். ஃபீல பார்த்தீங்களா? அதிகாலமே உம்மை. என் யோசனையெல்லாம் இப்போ எனக்கு ஃபீலாக மாறுது. எப்படி? வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தை போல என் ஆத்மா உங்க மேல எப்படி இருக்கு? அந்த ஃபீல் பார்த்தீங்களா? அந்த ஃபீலை டேவிட் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாரு பார்த்தீங்களா? இப்போ டெசிஷன் மேக்கிங், தீர்மானம். செல்ஃபோன் எடுக்கிறேன், நாளைக்கு காலையில் 4 மணிக்கு நான் எந்திக்கணும். எக்ஸ்பிரஷன் ஆஃப் மை ஃபீலிங் ஆஃப்டர் டெசிஷன். இப்போ என் கை வேலை செய்யுது, என் சரீரம் வேலை செய்யுது, நான் எழும்புறதுக்கு என்னை ஆயத்தப்படுத்துறேன். புரியுதா? அல்லேலூயா. அலாம் செட் பண்ணுறேன். ஏன்னா 4 மணிக்கு வாழ்க்கையில் எந்திரிச்சதே இல்லை. ஆனால் இன்றைக்கி தான் நான் எந்திரிச்சு போகிறேன், முதல் தடவை எந்திரிக்க போகிறேன். அதனால நான் அதை செட் பண்ணுறேன். ஆமீன். இப்படி தான் இந்த ஆத்மா ஆவி கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஆத்மா நல்லதையே யோசிக்கிறது, நல்லதையே ஃபீல் பண்ணுது, நல்லதையே முடிவு பண்ணுது. அப்படின்னா ஆண்டவர் சம்மந்தப்பட்ட காரியத்தில் ஈடுபடுதுன்னா இந்த ஆவி அது கூட கோஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனால் இந்த ஆத்மா மனசில் யோசிக்கிறதும் அது உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்துறதும் அது தீர்மானம் பண்ணுறதும் இந்த சரீரத்தின் மூலமாக ஒரு தவறான செயலுக்கு அது உட்படும் போது டக்குன்னு இந்த ஆவி தன்னுடைய கனெக்ஷனை கட் பண்ணிடும். அதுக்கப்புறம் அந்த மனுஷன் டெட் மேன், ஸ்பிரிச்சுவலி டெட். ஆவியில் அவன் செத்துட்டான், ஆனால் மாம்சத்தில் அவன் எப்படி தான் இருக்கான்? உயிரோடு தான் இருக்கிறான். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. எத்தனை பேர் ஸ்பிரிச்சுவலி டெட் அப்படி இருக்கிறீங்களா? இல்லை ஸ்பிரிச்சுவலி அலைவ் அப்படி தான் இருக்கீங்களா? ஆவியில் நான் உயிராக தான் இருக்கிறேன், உயிரோடு தான் இருக்கிறேன். இல்லை, ஆவியில் நான் மரித்து போய் தான் இருக்கிறேன். உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இந்த ஆத்மா செஞ்ச ஒவ்வொன்றும் உங்கள் சரீரத்தில் எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கு. ஒரு தேவையில்லாத காட்சியை பார்க்குறதுக்கு இதை நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க. ஒரு தேவையில்லாத வார்த்தையை பேசுறதுக்கு உங்கள் வாயை பயன்படுத்தியிருக்கீங்க. ஒரு தேவையில்லாத காரியத்தை செய்கிறதுக்கு கையை பயன்படுத்தியிருக்கீங்க. ஏதோ ஒரு தேவையில்லாததை செய்கிறதுக்கு இந்த உடலை என்ன செஞ்சுருக்கோம்? பயன்படுத்தியிருக்கோம். அப்படின்னா நம்முடைய ஆவி ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும்?
செத்துரும். அப்படின்னா அது சாகாது, அது கனெக்ஷனை துண்டிச்சிடும். அது வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். உன் காலம் என்னைக்கு முடியுதோ வேறு வழி கிடையாது, உனக்குள்ளே தான் என்னை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, நீ கண்ணை மூணொன்று நான் போயிடுவேன்ட்டு அது வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ இந்த ஆத்மா இப்போ தேவனை மகிமைப்படுத்துது. அப்போ இந்த அம்மாவுடைய யோசனை எப்படி இருக்குது? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளனாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. இப்போ அதை இவங்க என்ன செய்கிறாங்க? ஃபீல் பண்ணி தான் இப்போ ஆண்டவருக்கு என்ன அடிமையாக ஒப்பு கொடுத்து இப்போ சரீரத்தில் அவங்க இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. என் ஆத்மா தேவனை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி இரட்சகராகிய தேவனில் களி கூறு. அப்போ சும்மா ஆவியும் ஆத்மாவும் செயல்படாது. நீங்கள் தேவனோடு உறவு கொள்ள, பரிசுத்தவான்களோடு ஐக்கியப்பட, பரிசுத்த ஆவியானவர் செயல்பட, நீங்கள் உங்கள் மனதையும் அதாவது யோசனையையும் உங்களுடைய அதனுடைய தீர்மானத்தையும் நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா, அதை உணர்ச்சியை நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா, இந்த சரீரம் எப்பொழுதும் அவருக்கு முன்பாக முழங்கால் படிடும், ஆலயத்தை நோக்கி வேகமாக ஓடி வரும். ஆராதனை டைமை பார்த்த உடனே அது என்ன செஞ்சிடும்? ஆயத்தமாயிரும். பாட்டு பாடும்போது அதால் அமைதியாக இருக்க முடியாது, ஆராதிக்கும் போது அதால் அமைதியாக இருக்க முடியாது, வசனத்தை கேட்கும்போது அதால் அமைதியாக இருக்க முடியாது. ஏன்னா அங்கே ஒரு மகிமைப்படுத்தும் அனுபவம், கலிகூறும் அனுபவம். அல்லேலூயா. அன்னைக்கு வீட்டில் போய் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எப்படி செயல்பட்டது இந்த வருஷம் முழுவதும். இன்னைக்கு அர்ப்பணிப்போம். மரியாதை போல நம்முடைய ஆத்மா தேவனை மகிமைப்படுத்தவும், ஆவியிலே கலிகூறவும் உன்னத அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. எல்லாரும் கண்களை மூடுவோம். தேவனோடு உள்ள உறவு, பரிசுத்தவான்களின் ஐக்கியம், பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை, இதற்கு உதவியாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இதற்கு அதிக கவனம் செலுத்தி இதை எங்களுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்த எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் கையாள வேண்டிய ஞானத்தையும் கிருபையையும் எங்களுக்கு தந்தரலும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.